நம்ம திருவள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தையிலேயே பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னார். கற்கும் வழிகளில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாப்டர் படிச்சார். ஒய் வி ஷுட் ரீட், ஹவு வி ஷுட் ரீட், வாட் வி ஷுட் ரீட், வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு 4 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்போ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார். அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு 250 பக்கம் அவர் எழுதியிருக்கார். இந்த கேள்விக்கு திருவள்ளுவர் எதை படிக்கணும், அதாவது எப்படி படிக்க வேண்டும், ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஒரு பதில் உண்டு. இதுக்கு 250 பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லைன்னார். வாட் வி ஷுட் ரீட், என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க சொல்கிறார். இதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்கார் அவர். வென் வி ஷுட் ரீட், அதாவது அப்புறம் வாட் வி ஷுட் ரீட், ஏன் படிக்க வேண்டும், ஒய் வி ஷுட் ரீட், அதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்கார். இவர் அதற்கு தக நிற்க அப்படிங்கிறது தீர்ந்து போச்சு. வென் வி ஷுட் ரீட், எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்தது. இப்படி 4 வார்த்தையில் திருவள்ளுவர் சொன்னதை ஒரு 600 பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னார். அதை படித்து பார்த்துட்டு அப்படி அதை பற்றி பெருமையாக ஜியு போப்பு ஆராய்ச்சி பண்ணார். அதாவது இவர் அரிஸ்டாட்டல்லையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறார் ஜியு போப்பு. அப்போ என்னென்னா அரிஸ்டாட்டில் காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்பை திருப்பி பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம். இப்போ ஒருத்தன் ஒரு கண்ணை குத்திவிட்டான்னா அதே கண்ணை இவனும் குத்தலாம். அதுதான் இப்போ உள்ள தர்மம். அரிஸ்டாட்டில் காலத்தில் ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரலை எந்த விரலை வெட்டுறானோ அதே விரலை நீங்களும் வெட்டலாம். அது அந்த தர்மம். அதே காலத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தார். அதாவது ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுனா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார். இயேசுநாதரும் அப்போ சொன்னார். அவர் என்னென்னா, அதாவது அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், ஒருத்தன் உனக்கு வலது கண்ணத்தில் அடித்தான்னா நீ வலது கண்ணத்தில் அடி. இது அரிஸ்டாட்டல். இயேசுநாதர் சொன்னார், உனக்கு வலது கண்ணத்தில் அடித்தான்னா நீ இடது கண்ணத்தை திருப்பி காட்டு அப்படின்னார். இது அதை விட கொஞ்சம் பெரிய பண்பாடுள்ள செயல். அதுக்கடுத்து திருவள்ளுவரை பார்த்தா நீ ஒருத்தன் உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கண்ணத்தை தடவி கொடு அப்படிங்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜியு போப்பு ஒப்பிடுறார் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும். அவர் எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness, மன்னிப்பில் இது ஒரு தனித்தன்மை இருக்குது திருவள்ளுவர் சொல்கிறதுல. அதனால் ஜியு போப்பு எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness, திருவள்ளுவர் இஸ் அட்லீஸ்ட் 1 inch taller than Aristotle அப்படின்னு எழுதினார். அரிஸ்டாட்டிலை விட 1 inch உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவ்வளோ உயரமாக கன்னியாகுமரியில் கொண்டு போய் செலவு வச்சுருக்குறோம். அது அப்படி ஜியு போப்பு கம்பேர் பண்ணி எழுதுறார். அப்படி நாம் பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதில் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட இந்த உணர்வு, இந்த நகைச்சுவை உணர்வை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது எங்கள் ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொன்னோம்னா வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் எந்த துறையில் வேலைக்கு போனாலும் சரி, சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும் பொழுது நல்லாயிருக்கும். அதாவது இவர் பேராசிரியர் கல்கி எழுதியிருக்கிறார், இதில் பேசினார். அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆரம்பத்தில் 1938 பேராசிரியர் கல்கி பேசியிருக்கார் தமிழில் சிறுகதை அப்படின்னு. எப்படி சொல்கிறத சுவாரஸ்யமாக எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அப்போ பேசியிருக்கார். சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்குது, அதனால் சிறுசாக இருக்கணும், தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத. கதைன்னா அதில் ஒரு கதை அம்சம் இருக்கணும், ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அது மாதிரி இருக்கணும் ஒரு வரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதே எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறதுன்னா தேவைக்கு அதிகமாக நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல்கி. அதாவது நீங்கள் எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கார். அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது. ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிடுவியா அப்படின்னு கேட்டிருக்கார். நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பை. எப்போ இன்னொருத்தரை என்கிட்ட சொல்லி காட்டு, என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். அது என்ன சாமி, கும்மோன் தாசாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளோதானே, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டான். அப்போ கல்கி சொல்கிறார், சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது,
உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அந்த வானொலி இதில் ஒளிப்பதிவில் கேட்டேன், அது அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ பேசுனதெல்லாம் அப்பப்போ இது பண்ணி வச்சுருக்கிறது. அதே மாதிரி கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர். அப்புறம் அவர் காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார். அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு அந்த வில்லுப்பாட்டை கேட்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் பெரிய ரசிகர்கள். ஆனால் அதையே புஸ்தகமாக போட்டு விற்றாரு, விற்கல. காந்தி மகான் கதை புஸ்தகமாக போட்டு புத்தகமாக விற்கும்பொழுது யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, அவரே வீட்டில் அடிக்க வச்சுருந்தார். அதை அப்போ அந்த வில்லுப்பாட்டு இருக்கு, காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது, காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழுறார். கதறி அப்படியே நிஜமாகவே அழுறார் காந்தி சுடப்படுற இடத்துல. அந்த வில்லுப்பாட்டு அது பதிவாக இருக்குது, அதை போட்டு கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி, அதாவது ஒரு தடவை சொல்கிறப்ப அழுக வரலாம் அவருக்கு, இந்த வில்லுப்பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பார். ஒரு 500 தடவை 600 தடவை சொல்லும்பொழுது 600வது தடவையும் காந்தியை சூடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதில் எப்படி நான் சொன்னது மாதிரி எவ்வளவு நேரம் எதை தாக்க முடியும், குடும்பத்தில் ரொம்ப ஒருத்தர் அனுசரிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பற்றி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களாக தான் வானொலி சொல்கிறது உண்டு. இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து சேர்த்து கதையாக சொல்கிறது உண்டு. சின்ன விஷயங்களை அப்படியே இப்போ குடும்பத்தில் ஒரு அனுசரிப்புத்தன்மை வேணும், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம், குடும்பத்தில் அனுசரிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறது வானொலி ஊடகத்தில். இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க, 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பேர் வைக்கிறதுல தகராறு வந்துட்டு தான், என்ன பேர் வைக்கிறதுன்னு. அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான், இந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்குது, தகராறு. உடனே காலையிலேருந்து சண்டை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல. உடனே எதிர்த்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான், என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான். அது ஏன் கேட்குறீங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு, நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது, என்ன பண்ணுறது தெரியலன்னு தான் அவன் சொன்னானா. இது ஏன் சண்டை போடுறீங்க, எதிர்த்து வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான். சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். இவன் யோசித்தான், சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருங்க, இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி, நடுவில் கோபாலம் எங்கேருந்து வந்தான். ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களாம் அவனை, வாடா கிட்டவா, அது யாரா கோபாலன் அப்படின்னா அது எங்கள் அப்பா பேர், நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போகிற, சேர்த்து வச்சுக்கோனா. அதாவது 2 பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான், அப்படி வரும். அந்த வாழ்க்கையில் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் ஒருத்தர் அனுசரித்து போகிறது, அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுடா, காது சரியாக கேட்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அப்படி நேராக கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது. வெளியில் போய் தெருவில் நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல. ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது வந்தான் வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு 2வது தடவை கேட்டான், கூடத்தில் நின்றுட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா அப்பவும் பதில் வரல. சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கேட்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அந்த பொண்ணு எதை சமைச்சிக்கிட்டு இருக்கு, அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காயே வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். 3வது தடவையா இன்றைக்கி என்ன சாம்பார்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல, மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான், 3வது தடவையாக சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் குத்துறான். அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க. அதில் திருவள்ளுவர் இதில் என்னென்னா ரொம்ப கிட்டத்தில் நமக்கு புத்தி சொல்கிறவர் அவர் தான். மற்றவங்களாம் எட்டத்துலேருந்து சொல்லுவாங்க, நீங்கள் நல்லது செஞ்சால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க. நமக்கு நீ நல்ல காரியம் செய்கிறது நல்ல காரியமா, எதுக்கும் கவலைப்படாது, நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க. திருவள்ளுவரை சொல்ல கிட்ட நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அது நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க.
பலனை பற்றி கவலைப்படாத, நீ பாட்டுக்கு எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்ணுறது இருக்காங்க நிறையா. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நீ நல்லது செஞ்சால் கூட தப்பு வந்துடும், ஜாக்கிரதையாரு அப்படின்னாரு. அது நம்ம பேரில் அக்கறை, அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும். இப்போ ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி 12 மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான். ஒரு பெரியவர் வந்தார். இந்த நேரம் அப்படி அநியாயமாக அப்படி ஆடிட்டு நிற்கிறீ, உங்கள் வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான். பக்கத்தில் பார்த்தார், ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியாக இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது, கதவு இருந்தது. அங்கே தான் இருக்கேன்னா பிடிச்சி இழுத்துட்டு போனார். வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்றேன்னா வரமாட்டேங்கிறான். நீ வாடான்னு வலுக்கட்டாயமாக அந்த பெரியவர் அந்த குடிகாரனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில் இந்த கதவை திறந்து உள்ற போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான். ஒரு வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி உள்ற தள்ளி கதவை சாத்திவிட்டு இறங்கி வந்துட்டார். அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம். வந்தால் இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே. நீ என்னடா பண்ணேன்னா இவனும் அதே மாதிரி ஆடுறான். சரி வாடா உனக்கும் இங்கே தான் நான் அண்ணந்து பார்த்தான். சரி வா அங்கே தான் தங்கியிருக்கேன்னு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் கதவு திறந்து போடான்னு அவனும் போக மாட்டேங்கிறான். அவனையும் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு மூடிவிட்டு கீழே இறங்கி வந்தார். வந்தால் 3வது ஆள் ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு வரான். எத்தனை பேருடா அன்றைக்கி இப்படி புறப்பட்டுருக்கீங்க, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலேன்னு கூப்பிட்டார். நான் வரமாட்டேன்னு கத்தினான். அதெல்லாம் முடியாது, ஒன்று அங்கே விட்டுட்டு தான் போவேன்னு அவர் என்ன பெரியவர் இழுக்கிறார். இழுத்ததும் உடனே போலீஸ்னு கத்தியிருக்கான். போலீஸ்காரர் வந்துட்டார். அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான். இந்த பாருங்கள் சார், யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பை குழியில் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் 3 தடவையா. நான் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 தரம் தள்ளி விட்டாருன்னா செத்து போடுவோம் சார் அப்படின்றான். இதுதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. நீ நல்லது தான் செஞ்சார், தப்பு வந்துடும், அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும். அந்த நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா. நல்லதுன்னு செய்வாங்க. அப்போ ஒருத்தன் யார்கிட்டையும் நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா, ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு. யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, யாரும் இல்லை. உடனே அவன் என்ன பண்ணால், சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா, இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்ப்போம். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், நானே ஒரு 100 ரூபாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, பெறுகிறவர் முகவரி, உயர்திரு கடவுள் அவர்கள், அப்புறம் தெரு நம்பர், வீட்டு நம்பர், தெரு ஒன்றும் தெரியல. யோசிச்சான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமாக 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிடுவோம், கடவுளுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்டெல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தார். மணி ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார். அவரே எடுத்துக்கிட்டு இந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான். வாங்கி 90 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான். அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, ரொம்ப நன்றி. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை, அறிவுரை. இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாயை எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா. நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதுதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை அப்படிங்கிறது அதான். அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதை திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதாவது உடம்போடு உயிரிட என்ன, மடந்தையோடு எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார். உடம்போடு உயிரிட என்ன, மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்பு. அதை சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார். தி லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி ஈஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி, இப்படி இருக்கு. அதே போல் 2 வரியில் அந்த காலத்தினால் செய்த நன்றி செய்த ஞாலத்தின் மானப்பெரிது, அது மாதிரி
a help rendered in hour of need, so though smaller greater than the world அப்படின்னு இப்படி அழகாக அதை பண்ணியிருப்பார். இவர் சொன்ன இந்த நம்ம நாவலர் நெடுஞ்செழியன் அவர் அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்தப்போ வானொலி நிலையத்துக்கு வந்திருந்தார். அப்போ முன்னாடி ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அவர் பதிவுக்கு முன்னாடி. அப்போ கேட்டார், நீ என்ன படிச்சிருக்கேன்னு என்ன கேட்டார். நான் வந்து விவசாயம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு. விவசாயம் படிச்சிருக்கேன்னா அப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். என்ன சார் கேட்க போகிறீங்கன்னா, இந்த காலத்தினால் செய்த நன்றி செய்தேனும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல. ஆமான்னு. அது வந்து அது பொருத்தமாக இல்லையே அந்த உதாரணம்னார். என்னன்னு கேட்டேன். காலத்தினால் செய்த நன்றினா ஒருத்தன் ஒரு அவ தேவைப்படுறப்ப செய்கிற உதவி பூமியை விட பெருசு. ஞாலத்தின் மான பெரிதுன்னா பூமிங்கிறது ஒரு பௌதிக பொருள், அது உருண்டை. உதவிங்கிறது ஒரு செயல். நீ ஒருத்தனுக்கு அந்த நேரம் பார்த்து செய்கிற உதவி வந்து பூமியை விட பெருசுன்னா நீ செய்கிற செயல் உருண்டையாக இருக்கா? அதுக்கும் பூமி உருண்டைக்கும் என்ன சம்பந்தம்? அது பொருத்தமாக இல்லையேன்னு அவர் சொன்னார். நெடுஞ்செழி ஆமாம் சார் எனக்கும் அது பொருத்தம் அப்படி தான் தெரியுது அப்படின்னா. இல்லை நீ விவசாயம் படித்ததுனால கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். அது அப்படி இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, காலத்தினால் செய்த நன்றிங்கிறது நேரம் பார்த்து உதவி செய்கிறது. பூமி வந்து உடனே உதவி செய்யாது. அது எப்படின்னா, இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் செடியை நட்டின்னா ஒரு 4 மாதம் கழித்து தான் கத்திரிக்காய் காய்க்கும். இன்றைக்கி ஒரு நெல்லை நடவு பண்ணின்னா ஒரு 3.5 மாதம் 4 மாதம் கழித்து தான் உனக்கு பலன் கொடுக்கும். 4 மாதம் கழித்து பலன் கொடுக்குற பூமியை விட உடனே செய்கிற உதவி பெருசு இல்லையா? அதனால தான் காலத்தினால் செய்த நன்றி செய்தேன்னு ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னார். இதை நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னார். அப்படி அவரெல்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை, இலக்கியத்தோடு இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னார். அப்புறம் அடுத்த கேள்வியும் கேட்டார், அவர் விடலை. அப்புறம் நிலையில் தெரியாத அடங்கிய அந்த அப்புறம் கடலை விட பெருசி, அதாவது அப்படின்னு ஒரு இது, அதுக்கு அந்த திருக்குறளுக்கு ஒன்று சொன்னார். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிதுன்னு ஒன்று. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்றி கடலிற் பெரிது. அதாவது பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெருசுன்னு சொல்கிறாரு. கடலுங்கிறது விரிந்தது. பயன் கருதாமல் செய்கிற உதவிக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார், இந்த முதல் கேள்வி மாதிரி. அப்புறம் அவரே விளக்கம் கொடுத்தார். கடல் வந்து பயன் கருதி தான் நமக்கு உதவி செய்யும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணி ஆவியாக போய் மறுபடியும் மேகமாகி மறுபடியும் மழையாக பொழிஞ்சு அந்த தண்ணி மறுபடியும் நம்மக்கிட்டே வந்துடும் அப்படிங்கிற பயன் கருதி கடல் உதவி செய்யுது. அதை விட பயன் கருதாமல் செய்கிற உதவி பெருசு இல்லையா? அதனால தான் கடலை விட பெருசுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் அதை கொடுத்தார். இப்போ நிலையில் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையினுமான பெரிது. அதாவது மனசு அடங்கினவன் மலையை விட பெருசு அப்படின்னா மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை, மனம் அசையாமல் இருக்கிறது தான் அதிசயம். அதனால் மலையை விட பெருசுன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துட்டு போனார். மனசை அசையாமல் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து சொல்லிடலாம், மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன்னு. ஒருத்தன் நான் வந்து என்ன பெரிய பெரிய துறவிகள்லாம் நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு ஒருத்தன் சவால் விட்டுட்டு போனானா, போய் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நடு காட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். மனசை கட்டுப்படுத்துறது என்ன பெரிய காரியம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தான். உட்காந்து பார்த்தா எதிரில் ஒத்தையடி பாதை, அதில் ஒரு நடனம் ஆடுற பொண்ணு போயிட்டுருக்கு. டான்ஸு ஸ்கூல் ஒன்று, டான்ஸு கற்றுக்கிறதுக்கு போயிட்டுருக்கு. இது என்ன இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்குறோம், இப்போவும் நமக்கு தொந்தரவாக இருக்குது, கண் இடைஞ்சலாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தான். 8 மணிக்கு கிளாஸு தினம் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தான், ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டான். இனிமேல் பார்த்துக்கோ, இனிமேல் ஒன்றும் ஆகாதுன்னு. மறுநாள் வந்து உட்காந்தா 8 மணிக்கு அந்த காலில் கட்டியிருக்கிற சலங்கை சத்தம் கேட்டுதான், ஜல் ஜல்லுன்னு. இது ஏது காது தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி காதையும் கட்டிவிட்டான். கண்ணையும் கட்டிவிட்டான். இனிமேல் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சுருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு. இந்த பொண்ணு மூக்கையும் கட்டிவிட்டான். கண்ணு காது மூக்கையும் கட்டிவிட்டு இனிமேல் நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு உட்காந்தானா. மறுநாள் காலையில் 8 மணி ஆச்சு. அப்போ இவன் மனசு நினச்சிதான், இந்நேரம் அவள் போயிட்டுருப்பா அப்படின்னு. இதை விட அசையாமல் இருந்ததுன்னா அது மலையை விட பெருசு மனசு. நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னா அதுதான். மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, மனசு அசையாமல் இருந்ததுன்னா அது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நிறைய அதை பற்றி நிறைய பண்ணுறாங்க. அதனால் நமக்கு உங்களுடைய எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல, எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல. அது ஒரு கடிகாரம் வச்சா பரவாயில்ல. கடிகாரம் சொல்லுவாங்க பேச்சாளர்கள் வந்து, சில பேச்சாளர்கள் ஆரம்பிச்சிருவாங்க, முடிக்க முடியாது, எப்போ முடிக்கிறதுன்னு தெரியாது. நெடுஞ்செழியனை பற்றி பேரறிஞர் அண்ணா சொல்கிறது உண்டு. நெடுஞ்செழியன் வந்து கூட்டம் வந்து நெடுஞ்செழியன் பேச முடிக்கும் பொழுது அண்ணா சொல்லுவார், அவர் வந்து ஒரு
பேசி முடிக்க போனார்னா அந்த பிளேன் வந்து அப்படி இறங்குறதுக்கு முன்னாடி 2 ரவுண்ட் அடிக்குது இல்லை மேலே, அது மாதிரி ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து கீழே இறங்குவார் அப்படின்னு சொல்லி வேடிக்கை சொல்லுவாராம். அது மாதிரி பேச்சாளர்களுக்கு இப்போ ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டே இருந்தாராம், எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் சொல்லியிருக்காரு, ஐயோ உங்களை ரொம்ப நேரம் போர் அடிச்சிட்டேன் போல் இருக்கு, எனக்கு நேரம் போனதே தெரியல, கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் சார், மன்னிச்சுங்கன்னு இருக்கார். அப்போது ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏன்யா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா. அப்படின்னா அவன் வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்கான். போன ஆரம்பத்தில் முடித்து இந்த விழா முடிகிற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி ஆகிடும். அது அந்த பேச்சுங்கிறது அந்த கல்கி சொன்னார்ல, அது மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பேச்சு எதுவாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறது மாதிரி இருக்கணுமா. ஒரு பேச கேட்டாலும் எழுத்தை படித்தாலும் அது வந்து படித்து முடித்ததும் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு தன்னம்பிக்கை ஊட்டணும். ஒரு இளைஞன் வந்து வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கலாம்னு போய் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தான். தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துறான், எதுவும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு விரக்தி அடைஞ்சிட்டான். படுத்துக்கிட்டு இப்படி பார்க்குறான், 2 பக்கமும் ரயிலே வரல. இது என்னடா தற்கொலை கூட பண்ணுறது சாத்தியமா இல்லையே அப்படின்னு பார்த்தான். அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மைதானம், ஒரு பெரிய பேச்சாளர் பேசிகிட்டு இருக்காரு. ஆகா அங்கே யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, அதையாவது போய் கேட்டுட்டு வருவோம் கொஞ்சம் நேரம், இங்கே போர் அடிக்குது, அதுக்கப்புறம் வந்து தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துருவோம் அப்படின்னு எழுந்திரிச்சு போனான். அங்கே போனால் ஒரு 2000 பேர் உட்காந்துருக்காங்க மைதானத்தில், பேசிகிட்டு இருக்காரு ஒரு பேச்சாளர் தன்னம்பிக்கைங்கிறத பற்றி. பேசி முடித்தார் 1 மணி நேரம். முடிச்சுட்டு எல்லோரும் கலைஞ்சி போயிட்டாங்க. அப்புறம் அந்த இளைஞன் போனான், போய் அந்த பேச்சாளர்கிட்ட, சார் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்திருந்தேன், உங்கள் குரல் கேட்டது பேச்சு கேட்கணும்னு வந்தேன், 1 மணி நேரம் உங்கள் பேச்சை கேட்டேன், இப்போ வந்து அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன், நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டுது, பிடிப்பு வந்துட்டுது, அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டுருக்கான். அது எப்படிடா அந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்காரு அவர். ஒன்றும் இல்லை சார், இப்போ உங்கள் பேச்சு எவ்வளோ பேர் கேட்டாங்க இந்த கூட்டத்தில் அப்படின்னா, ஒரு 2000 பேர் கேட்டிருப்பாங்க அப்படின்னாரான் பேச்சாளர். அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, ஏன் சார் ஒரு 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும், நான் எதுவும் எந்த தப்பும் பண்ணலையே சார், ஒன்றும் எதுவும் பண்ணல சார், நான் ஒன்றும் இப்போ பழச்சிக்குவேன் சார்ட்டு போட்டாரான். அப்படி வந்துடும் கதை. அப்படி பேச்சாளர்கள்ங்கிறது அந்த ஏன்னா ஒரு சகிப்புத்தன்மை. ஒரு பேச்சாளர் என்ன பண்ணார் தெரியுமா, வேகமாக போயிருக்காரு, அவசரமாக கூட்டத்தில் பேசணும்னு போயிருக்காரு. ஒரு காட்டு வழியாக போகும்போது சிங்கம் வந்து எதிரில் நின்று தான் வழி மறிச்சிருக்கு. ஏன் என் நிற்கிற அப்படின்னா, எனக்கு பசிக்குது, உன்னை சாப்பிட போகிறேன்னு தான் சிங்கம். நீ என்ன இப்போ சாப்பிட்றாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசுறதுக்காக போயிட்டுருக்கேன், அதனால் அதை கெடுத்துறாத அப்படின்ட்டு. அது என்ன, உன் மீட்டிங்கை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் பேச்சை பற்றி எனக்கு, என் பசி தான் முக்கியம், உன்னை சாப்பிட போகிறேன். ஐயோ அவங்கெல்லாம் ஏமாந்துருவாங்க, ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சை கேட்கறதுக்கு, ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறார். இனி என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம். அதை ஏன் பேச்சை கேட்டால் அப்படியே கேட்குறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. உடனே சிங்கம் சொல்லிச்சான், நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விழறேன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே ஒரு ஆரம்பித்தார், பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னார். சிங்கம் அப்படியே கரகரகரகரன்னு சுற்றி விழுந்துடுது, கடிச்சு அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டுது. இவர் பார்த்தார், இதுதான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம், இந்த மயக்கம் தெளி எழுந்திரிச்சு ஓடி போகணும் நம்ம அப்படின்னு. அப்படி பாம்பு நெளியிறது மாதிரி நெளிஞ்சு போனாராம். ஏன்னா எழுந்திரிச்சு நடந்தால் அதிர்ச்சியில் முழிச்சுக்கிட்டுதுன்னா என்ன பண்ணுறது, மயக்கம் தெளிஞ்சிடும்னு பாம்பு நெளிய மாதிரி நெளிஞ்சு கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டார். ரொம்ப தூரம் போய் திரும்பி பார்க்குறார், அந்த சிங்கம் அப்படியே கிடக்குதா பின்னாடி துரத்துதான், வேர்த்து ஒழுகுது, மூச்சு வாங்குது. ரொம்ப தூரம் ஓடி போய் திரும்பி பார்த்தா சிங்கம் அப்படியே மயங்கி கிடக்கு, மயங்கி விழுந்தது அப்படியே கிடக்கு. இவர் அங்கேருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம், நல்ல வேளை நம்ம பேச்சை கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பித்தோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். நம்ம பேச்சை கேட்டு மயங்கி விழுந்ததுனால தப்பித்தோம், நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசாக தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவரை பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பித்தோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு அது நினச்சி தான். இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது எனக்கு. ஆமாம், அது என்ன, எந்த எந்த இதில் இருக்கீங்க என்ன ஏதுன்னு அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது மாதிரி நேரத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்தலாம். சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு பெரிய முக்கியம். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ்னு கொண்டாடினாங்க. சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு 1995 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ்
சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல ஒரு சகிப்புத்தன்மைன்னு ஒன்று எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் அது மாதிரி உங்களுடைய உங்களுடைய சகிப்புத்தன்மை நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் யாரும் கலைஞ்சி போகல, அதனால் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி உட்காந்துருக்குறீங்க. அதனால் உங்களை எல்லாம் இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம், ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தினுடைய மாணவர்களாக இருக்கிறதே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதனால் அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.